இன்றைக்கி பார்த்திங்கன்னா தீயல் வைக்க போகிறோம். தீயலுக்கு சேனை, கடலை ஊற போட்டது, முருங்கைக்காய், பொடி உள்ளி, கத்திரிக்காய் இவ்வளவும் போட்டு 5 பொருளும் போட்டு அவிச்சிட்டு அதுக்கு தேங்காய், உள்ளி, பொடி உள்ளி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதையும் அரைச்சி இது தீயல். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் துவரை வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தடியங்காவும் மோரும் விட்டு புளிசேரி வைக்க போகிறேன். அப்புறம் சிறுபயிறு துவையல். இன்றைக்கி இதுவெல்லாம் வச்சுட்டு சமையலை பார்க்கலாம். பாருங்கள், சம்பாரிசி சாதம். சம்பாரிசி எதுக்கு செய்யணுன்னாக்கா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக, சுகரோட அளவை குறைக்கும்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 99% அவங்க இதுதான் சாப்பிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் மேக்ஸிமம் சம்பாரிசி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப நியூட்ரிஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை, சேனை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு தீயல் வச்சாச்சு. இது தடியங்காவும் தயிரும் விட்டு புளிசேரியும் தீயலுக்கு புளிசேரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது கேரட் துவரை அதுக்கு ஒரு காம்பினேஷன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா சிறுபயிறு துவையல். இதுக்கு சிறுபயிறு துவையல் அல்லது கடலை துவையல் அல்லது காணத்துவையல் வைக்கலாம். தீயலுக்கெல்லாம் இந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இது இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.